அனைவருக்கும் வணக்கம். சமூக ஊடகங்கள்ல அல்லது பத்திரிகை செய்திகள்லாம் நம்ம தொடர்ந்து சில நாட்களாக கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து எல்னினோ வரப்போகுது, அதில் வந்து என்னென்ன பாதிப்புகள் இருக்க போகுது அப்படின்லாம் நிறைய பேர் விவாதிச்சுட்டே இருக்காங்க. முதல்ல இந்த எல்னினோன்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் வருமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம விரிவாக பார்க்கலாம். தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. பசிபிக் கடல் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பசிபிக் பெருங்கடல், பசிபிக் ஓஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அந்த பசிபிக் பெருங்கடலுடைய பூமத்திய ரேகையை ஒட்டிய, அதாவது புவி நடுக்கோட்டை ஒட்டிய பகுதிகளில், தென் அமெரிக்க பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பசிபிக் பெருங்கடல்ல கடலினுடைய மேல் பரப்பு வெப்பநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்வாங்க. அந்த மேல் பரப்பு வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட சராசரியை விட கூட இருந்தா எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. சராசரியை விட ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா லானினா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கூடவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு சமப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்னினோ, லானினா, நியூட்ரல், இது மூன்றும் சேர்ந்தது தான் என்சோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அது என்னன்னா எல் நினோ சதர்ன் ஆசிலேஷன். தமிழ்ல இதை வந்து நம்ம எல் நினோ தெற்கு அலைவு அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். இந்த என்சோல நம்ம முன்னாடியே பேசின மாதிரி 3 அங்கங்கள் இருக்கு. எல்னினோ, லானினா, சமநிலை. இது மூணும் மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். 2 ஆண்டுகள் முதல் 7 ஆண்டுகள் வரைக்குமான காலகட்டத்துல இந்த ஒவ்வொரு நிகழ்வும் வந்துகிட்டே இருக்கும். கடந்த ஆண்டு நம்ம லானினாவை எதிர்கொண்டோம். லானினா செப்டம்பர் மாதம் லேசாக வந்து ஒரு முடிவுக்கு வர தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வலுவிழந்து இப்போ வந்து எல்னினோ காலகட்டமா இல்லையா அப்படிங்கிற விவாதங்கள் வந்திருக்கு. இது எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? அதாவது தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல் பகுதியில் இருக்கிற வெப்பநிலை நம்ம ஏன் தமிழ்நாட்டில் நம்ம விவாதிக்கக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் கொண்டதா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த அலைவு எல்னினோ தெற்கு அலைவு அப்படிங்கிறது உலகம் முழுவதிலும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான காலநிலை சுழற்சி அப்படிங்கிறதுனால இந்தியா மட்டும் இல்லாம எல்லா நாடுகளுமே இந்த ஆண்டு எல்னினோ ஆண்டா, லானினா ஆண்டா அப்படிங்கிறத வந்து ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பா எல்னினோவோ லானினாவோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பருவமழையை பாதிப்பதுல பெரும் பங்கு வகிக்குது அப்படிங்கிறதுனாலையும் நம்ம இந்தியா இருக்கிறவங்க கூட அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப அதிகமாகவே அதை கவனிக்கிறோம். எல்னினோ மட்டுமே தான் நம்மளுடைய பருவ காலத்தை பாதிக்குதா அப்படின்னு கேட்டா இல்லை, பல்வேறு விதமான அம்சங்கள் இருக்கு. ஆனா எல்னினோ வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்கிறதுனால நம்ம அதை பேசுறோம். இதை தாண்டி நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா இந்திய பெருங்கடல் இருமுனை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல்னினோ அல்லது லானினா, இந்த இந்திய பெருங்கடல் இருமுனை, இது ரெண்டும் சேர்ந்து என்னென்ன மாதிரியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஆண்டு இந்தியாவினுடைய காலநிலை அமையும். செப்டம்பர் மாசத்திலிருந்து வலுவிழக்க தொடங்கிய லானினாவை விஞ்ஞானிகள் கவனிச்சுட்டே வந்தாங்க. ஒரு பிப்ரவரி மாசத்திலிருந்து பார்த்தா அந்த பசிபிக் பெருங்கடல் பகுதி கொஞ்சம் கொஞ்சமா வெப்பமாகி கொண்டிருப்பதை அவங்க கவனிக்கிறாங்க. அந்த வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே போனா ஒரு குறிப்பிட்ட அளவை வந்து எட்டும். அந்த குறிப்பிட்ட அளவு எட்டப்படும் போது லானினா அப்படிங்கிறதுலேருந்து எல்னினோவுக்கு நம்ம மாறிடுவோம் அப்படிங்கிற ஒரு கணிப்பை முதல்ல விஞ்ஞானிகள் முன் வச்சாங்க. எல்னினோ வந்து லானினாலேருந்து வரப்போகுது அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்னினோவும் லானினாவும் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இயற்கை சுழற்சி. இது வந்து பல 100 ஆண்டுகளா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த ஆண்டு இது ஏன் கவனிச்சு பேசப்படுது அப்படின்னா, வரப்போகிற எல்னினோ காலகட்டம் சாதாரணமான எல்னினோவா இருக்காது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிற கணிப்பு தான் நம்மளுடைய பயத்துக்கு காரணமா இருக்கு. அது என்ன அப்படின்னா, சாதாரணமா அந்த வெப்பநிலை உயர்வு அப்படிங்கிறது சராசரியை விட ஒரு 2 டிகிரி செல்சியஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அல்லது வந்து 2.5 டிகிரி செல்சியஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ராங் எல்னினோ, வலுவான எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே 2.7 டிகிரி செல்சியஸுக்கு மேல வெப்பநிலை அதிகரிச்சிச்சு அப்படின்னா அதை சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆண்டு வரப்போகிற எல்னினோ
2.7 டிகிரி செல்சியஸா இல்ல, அது 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையே தொட்டுரும். அதனால இது சூப்பர் எல்னினோவா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இது எவ்வளவு தூரம் சாத்தியக்கூறு இருக்கு அப்படிங்கறதுலயும் சின்ன சின்ன விவாதங்கள் நிலவுது. ஐரோப்பிய வானிலை ஆராய்ச்சி மையங்கள் எல்லாமா கூட்டா சேர்ந்து விட்டுருக்கக்கூடிய அறிக்கையில 100% இந்த வருஷம் ரொம்ப அந்த சூப்பர் எல்னினோ தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வானிலை ஆராய்ச்சி மையங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கிற தரவுகள் படி ஒரு 61% 62% சாத்தியம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இரு நிறுவனங்களும் இந்த தனிப்பட்ட சதவீதத்துல மாறுபடுறாங்க அப்படின்னாலுமே இந்த 2 ஆராய்ச்சி மையங்களுமே நீங்க சூப்பர் எல்னினோ வருதோ வரலையோ கண்டிப்பா வரப்போறது அந்த வலுவான ஸ்ட்ராங் எல்னினோவா இருக்குங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு ஏன் கவலைப்படணும்? வருஷம் எல்னினோ வந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் வர்ற எல்னினோ ஸ்ட்ராங்கா இருக்கு. போன வருஷம் லானினோ எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இந்த ஒரு ஸ்ட்ராங் எல்னினோ, இது ஏன் வருத்தப்படணும் அப்படின்னு கேட்டா வருத்தப்பட வேண்டிய காரணங்கள் இருக்கு. நம்ம இரண்டா இதை பிரிச்சோம் இல்லையா? முதல்ல வலுவான எல்னினோ, இப்ப வரப்போது ரொம்ப அதை விட வலுவான சூப்பர் எல்னினோ அப்படின்னு. இந்த வலுவான எல்னினோ எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2015 2016 அந்த காலகட்டங்கள்ல உலகம் முழுவதும் இந்த வலுவான எல்னினோ நிலவியது. அப்போ இந்தியா மிக மோசமான ஒரு பருவ காலத்தை எதிர்கொண்டது. மகாராஷ்டிரால, கர்நாடகால பல பகுதிகளில் வறட்சி ஏற்பட்டது. அப்புறம் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அந்த வருஷம் விளைச்சல் ரொம்ப குறைவா இருந்தது. பல இடங்கள்ல மோசமான வெப்ப அலை நிலவியது. பருவமழை நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஆண்டு கிடைக்கல. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு பலவிதமான பாதிப்புகள் ஏற்பட்டது. குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடாவில் இருக்கக்கூடிய பவளத்திட்டுகள்ல கிட்டத்தட்ட 10% பவளத்திட்டுகள் நிறம் இழந்து அழிவை நோக்கிய பாதையில போக ஆரம்பிச்சுது இந்த காலகட்டத்துல. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறி நம்ம ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாமே இந்த வலுவான எல்னினோ அப்படின்னு சொல்லப்பட்ட காலத்துல தான் நடந்திருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சிருக்கணும். இப்ப அதுக்கும் மேல ரொம்ப வலுவான சூப்பர் எல்னினோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பாதிப்புகள் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இதுல பல நுணுக்கமான பிற விஷயங்களும் இருக்கு. இவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள் இருக்கு, விதவிதமான அறிவியல் ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய தொழில்நுட்பங்கள் இருக்கு, நம்ம தொடர்ந்து பருவநிலை காலநிலை தரவுகளை சேகரிச்சுட்டே இருக்கோம். அப்படின்னாலுமே இன்னும் இத்தனை சதவீதம் தான் வரும் அப்படின்னு நம்ம இன்னும் ஏன் பர்சன்டேஜ்ல விளையாடிட்டு இருக்கோம்? நேரடியா இது வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியுதா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துலதான் மிக முக்கியமா நம்ம எல்லாருமே கவனிக்க வேண்டிய வேற ஒரு விஷயம் குறுக்கால வருது. அது காலநிலை மாற்றம். முதல்ல காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்னினோ சுழற்சி மேல ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை நம்ம பார்க்கணும். முன்னாடி எல்லாம் காலநிலை மாற்றம் அவ்வளவு தீவிரமா இல்லாம இருந்த காலகட்டத்துல எல்னினோ, லானினா, சமநிலை இதெல்லாம் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். சில காலங்கள் வறண்ட காலங்களா இருக்கும், சில காலங்கள்ல ரொம்ப குளிர் இருக்கும், மழை பெய்யும். இது எல்லாமே அது பாட்டுக்கு இயற்கை சுழற்சியா நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா காலநிலை மாற்றம் தீவிரமான பிறகு எல்னினோவோ லானினாவோ எந்த விஷயமா இருந்தாலும் அதனுடைய தீவிரத்தன்மையும் அதிகரிச்சிருச்சு. சாதாரணமா இந்த மாதிரி தீவிரத்தன்மை அதிகரிக்குது அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் முன்னாடியே அதை கணிச்சு அதற்கான தயார் நிலையில வருவோம் இல்லையா? இங்கதான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, காலநிலை மாற்றத்தின் தீவிரம் அதிகமாகும் போது இந்த எல்னினோவை கரெக்டாவே கணிக்க முடியாத அளவுக்கு காலநிலை தரவுகளும் கண்ணா பின்னாடி ஏறி இறங்கி அப்படி இருக்கும். ஒரு கிராஃப் நம்ம போடுறோம் அப்படின்னா அதுல ஒரு ட்ரெண்ட் கரெக்டா தெரியுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் இப்படியே போனா இது எங்க முடியும் அப்படிங்கறத சொல்ல முடியும் இல்லையா? ஆனா காலநிலை மாற்றம் தீவிரம் அடைந்த பிறகு எல்னினோ மட்டும் இல்ல, எந்த ஒரு பருவகால நிகழ்வா இருந்தாலும் அதோட கிராஃப் எந்த வகையிலுமே கணிக்க முடியாதபடியே இருக்கு. அப்போ ஒரு பக்கம் காலநிலை மாற்றத்தினால இது தீவிரமடையுது, இன்னொரு பக்கம் இது எவ்வளவு தீவிரமடைய போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, அல்லது எப்ப தீவிரமடைய போகுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த காலநிலை மாற்றமே தரவுகளையும் குழப்பி தருது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயம். இன்னொன்னு, கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக, அதாவது 1982 2024 வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவுகள்ல வரக்கூடிய பெரும்பாலான எல்னினோக்கள் கொஞ்சம் இந்த ஸ்ட்ராங் எல்னினோ இல்ல சூப்பர் எல்னினோ அப்படிங்கிற மாதிரியான தன்மையோட தான் நடந்துக்குது அப்படிங்கிறதையும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்போ நம்மளால வரக்கூடிய பெரும்பாலான எல்னினோ லானினா நிகழ்வுகள் தீவிரமாகுதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எவ்வளவு தீவிரமா இருக்க போகுது
அல்லது தீவிரமான அந்த எல்னினோ எப்ப தொடங்க போகுது அப்படிங்கிறத கரெக்டா சொல்ல முடியல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. அப்ப நம்ம ரெண்டு பக்கமுமே மாட்டிட்டு இருக்கோம். அது காலநிலை மாற்றம் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. இப்ப இந்த எல்னினோ எப்ப தொடங்க போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த விஷயத்துல விஞ்ஞானிகளுக்குள்ள பெருசா குழப்பம் இல்லை. மே அல்லது ஜூனுக்குள்ள அதிகபட்சம் இந்த எல்னினோ காலகட்டம் தொடங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய தரவுகளை சேகரிச்சு ரொம்ப துல்லியமாவே இது சூப்பர் எல்னினோவா இருக்க போகுதா இல்ல ஒரு வலுவான எல்னினோ அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்க போதா அப்படிங்கிறதையும் விஞ்ஞானிகளால சொல்லிட முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு வலுவான எல்னினோ அப்படின்னு இருந்தாலுமே நம்ம 2016 பார்த்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னா நம்ம அதுக்கு நிச்சயமா தயார் நிலையில இருக்கணும். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற கணிப்புகளும் விஞ்ஞானிகள் கொஞ்சம் முன் வச்சிருக்காங்க. பருவமழை நம்ம எதிர்பார்த்த அளவுல இருக்காதோ, குறிப்பா நம்ம தென்மேற்கு பருவமழை நம்ம எதிர்பார்த்த அளவுல இந்தியாவுக்கு கிடைக்காதோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா எல்னினோ காலகட்டங்கள்ல எல்லாமே இந்த தென்மேற்கு பருவமழையில நமக்கு நிறைய ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு வறட்சி, பொதுவான வறட்சி இருக்கும். அப்புறம் கோடை காலம் கொஞ்சம் நீண்ட ஒரு கோடை காலமாகவும், இருக்கக்கூடிய கோடை காலம் ரொம்ப தீவிரமானதாக வெப்ப அலைகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கோடை காலமா இருக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா சொல்லப்படுது. அதன் பிறகு மண்ணுடைய அந்த மேல் அடுக்கில் இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள் இந்த வெப்ப மாறுதல்களால் கொஞ்சம் சிதையும் போது விளைச்சல் இருந்தாலுமே அந்த விளைச்சல்ல இருக்கக்கூடிய பொருட்கள்ல போதுமான சத்துக்கள் இருக்குமா அல்லது போதுமான அளவுக்கு விளைச்சலே இல்லாத அளவுக்கு குறைய போதா அப்படிங்கிறதும் முக்கியமான கேள்வி. பொதுவா எல்னினோ காலகட்டத்துல வெப்பமண்டல நாடுகள் எல்லாத்துலயுமே புயல்கள் ஏற்படும் பட்சத்தில் அவை தீவிரமாக இருக்கும். அப்படின்னா இந்தியா மாதிரியான ஒரு வெப்பநிலை நாட்டுல வடகிழக்கு பருவமழையில அதிகமான புயல்கள் ஏற்படுறத நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். அப்ப அந்த வடகிழக்கு பருவமழையில் ஏற்படக்கூடிய புயல்கள், ஒருவேளை புயல் ஏற்பட்டால் அது தீவிரமானதா இருக்க நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்படிங்கிறப்போ அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறதுக்கான திட்டங்கள் நம்ம கிட்ட வேணும். 2016 எல்னினோ அப்போ பவளத்திட்டுகள் பல நிறமிழந்தன. கொஞ்சம் கொஞ்சமா அதுங்க மீண்டெழுந்து வந்துட்டு இருக்கு. ஆனா சமீபத்துல வந்துட்டு இருக்க ஒரு செய்தி என்ன அப்படின்னா, எல்னினோ ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கும் போதே பொதுவா உலக அளவில் இருக்கக்கூடிய கடல் வெப்பநிலையை விஞ்ஞானிகள் கணிச்சுட்டே இருக்காங்க. அதை கண்காணிச்சுட்டே இருக்கும்போது கடல் மேல்பரப்பு வெப்பநிலை அதிகரிச்சுட்டு இருக்கு. அதனால எல்னினோ வருதோ இல்லையோ கடல் மேல்பரப்பு வெப்பநிலை அதிகமாயிட்டதுனால பல இடங்கள்ல பவளத்திட்டுகள் நிறம் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல குறிப்பா தமிழ்நாட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பவளத்திட்டுகள், நம்மளோட மன்னார் வளைகுடால இருக்கக்கூடிய அல்லது பாக் நீரிணையில இருக்கக்கூடிய பவளத்திட்டுகள்லாம் அந்த அலர்ட் லெவல் 1 2 அடுக்குகள் இருக்கு. 1, 2 அப்படின்னு 2 அடுக்குகள் இருக்கு. ரெண்டாவது அடுக்குன்னா நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இது ஓரளவு நம்ம கவனத்துடன் இருக்க வேண்டிய அலர்ட் லெவல் 1 அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்க போகுது. அப்போ நம்ம நிறமிழத்தலுக்கு எதிராக என்ன பண்ண போறோம், அல்லது நிறமிழத்தலை அந்த தீவிரத்தன்மைக்கு போகாம தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம், கண்காணிக்க போறோமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லையும் நம்ம தயார் நிலையில இருக்கணும். இதையே நம்ம தனிப்பட்டு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, அந்த மன்னார் வளைகுடாவை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பவளத்திட்டுகள், அந்த பவளத்திட்டுகளை சுற்றியுள்ள நீர் வளங்கள் அப்படிங்கிறதெல்லாம் முன்வைத்து பல்லாயிரக்கணக்கான மீனவர்களும் அவர்களுடைய வாழ்வாதாரமும் இருக்கு. ஒரு பக்கம் நம்ம விவசாயம் விளைச்சல் அப்படிங்கிறத பேசுற அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் நம்ம பாதுகாக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா, இந்த இன்னொரு பக்கம் நேரடியா வெப்ப அலை மக்களை எப்படி பாதிக்க போகுது, வெப்ப அலை ரொம்ப தீவிரமடையும் போது அந்த வெப்பத்தால் உடல் நலம் பாதிக்கக்கூடியவர்கள், அந்த வெப்பத்தினால் வெளியில வேலை செய்ய இயலாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுபவர்கள், அதே மாதிரி ரொம்ப முக்கியமா பேசப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வெப்பநிலைக்கு மத்தியில, இந்த வெப்ப அலைக்கு மத்தியில ரொம்ப சூடான அடுப்புக்கு பக்கத்துல நின்று தினம் தினம் சமையலறையில் நிற்கக்கூடிய பெண்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க, இவர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆங்கிலத்துல இதை தெர்மல் லேபர் அப்படின்னு சொல்றாங்க. தெர்மல் லேபர்னா என்னன்னா, அதிகரித்து கொண்டு இருக்கக்கூடிய வெப்பநிலையில ஏற்கனவே சுத்தி இருக்கிற சூழலே ரொம்ப வெப்பமா இருக்குங்கிறப்போ இன்னும் வெப்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய அளவுல வேலை செய்யக்கூடியவங்க
அப்படின்னு அதை வந்து சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி தெர்மல் லேபரை வந்து தினம் தினம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் என்னாக போறாங்க, கட்டிட தொழிலாளர்கள், அப்புறம் வெளியிலேயே நம்ம வந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் என்ன ஆக போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இத்தனை விஷயங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல அறிகுறி என்ன அப்படின்னா, எல்னினோ தான் வரப்போகுது, அதுவும் பெரும்பாலும் அது வலுவான எல்னினோவா தான் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விஞ்ஞானிகள் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம தயார் நிலைக்கு போவதற்கு கொஞ்சம் நமக்கு கால அவகாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கால அவகாசத்தை நன்றாக பயன்படுத்தி கொண்டு இந்த வெவ்வேறு அம்சங்கள், வறட்சி, விளைச்சல் குறையலாம், விளைந்த பொருட்களில் ஊட்டச்சத்து குறையலாம், வெப்பமண்டல நாடான இந்தியாவில் புயல் ஒருவேளை உருவாகுமானால் அந்த புயல் மிக மோசமானதாக இருக்க போகிறது, அப்புறம் நீர் வளங்களில் வரக்கூடிய பாதிப்பு, அதுக்கப்புறம் நீர் தட்டுப்பாடு, வெப்ப அலையினால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து எப்படியெல்லாம் எதிர்கொள்ள போகிறோம், அதற்கான முயற்சிகள் என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கிறத செய்வதற்கான அவகாசம் நமக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு எண்ணத்தோட நம்ம எல்லாரும் செயல்படணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். அப்படின்னா சமூக ஊடகங்கள்ல இந்த வருஷம் ரொம்ப பிரச்சனையாயிடும், விளைச்சலே இருக்க போறதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரி தகவல்களை பார்த்து யாரும் பயப்படவும் வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்பதான் வந்து இந்த சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல சூப்பர் எல்னினோ தான் வரப்போகுது, சூப்பர் எல்னினோ வந்தா ஒவ்வொரு தடவையுமே கண்டிப்பா அந்த இடத்துல விளைச்சல் வந்து டவுன் ஆயிடும், பருவமழையே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான 100% சாத்தியக்கூறு உள்ள முடிவுகள் எதுவுமே இன்னும் வெளியிடப்படலை. நம்ம அதனால அந்த மாதிரியான தகவல்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடையே அணுகணும். இன்னும் விஞ்ஞானிகள் சைட்ல இருந்து 100% இது மோசமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் எதுவும் வரல. அப்படிங்கிறதுனால விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப பதட்டம் அடைய வேணாம் அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு. இந்த எல்னினோ காலகட்டம் வரப்போகுது அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சதுனால நம்மாலான முயற்சிகளை செய்து இதன் பாதிப்புகளை எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குறைப்பதற்கு நம்ம எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம். உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.